மக்களே வணக்கம். டிஃபன் செய்யல, கொஞ்சம் சாதம் வடித்து பீட்ரூட் சட்னி செய்யுமான்னாரு. பீட்ரூட் எடுத்து வச்சுருக்குது. 2 பூண்டு உரித்து போட்டு, சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டு, 2-3 சீரகம் போட்டு, பெருங்காயம் வரமிளகா 2 போட்டால் அதே காரமாக இருக்கும். இல்லை உடம்பு சரியில்லாததுக்கு மாத்திரை சாப்பிட்டதுக்கு 2 சீரகம் 2 பூண்டு, கொஞ்சம் பெருங்காயம், 1 கொட்டை புளி, 2 வரமிளகா, சின்ன வெங்காயம் கொஞ்சம், தேங்காய் ஒரு அரை மூடி தேவையில்லை, ஏன்னா பீட்ரூட் தானே. 1 கொட்டை புளி நல்லா வணக்கி போட்டு ஆட்டி ஒரு நேரத்துக்கு போதும். ரசம் கொஞ்சம் வையினார், வச்சாலும் சாப்பிட மாட்டேங்கிறாரு. வாய்க்கு பிடிக்கலன்னு. பவையில் இருந்தால் கொஞ்சம் சாப்பிட்டுக்குவார். பீட்ரூட் சட்னி அரைமணி அதை அப்படியே மசாலா அரைச்சி வச்சு அப்படியே கறி குழம்பு மாதிரி அப்படியே செய்யலாம். சரி, இப்போ வாய்க்கு பிடிக்காது, கொஞ்சம் சட்னி அரைச்சிடலான்னு. பழசு கொண்டு போனார். இன்றைக்கி லைனுக்கு போனார். போயிட்டு வந்து அப்புறம் குடம் இல்லை நாளைக்கு லைனுக்கு போகிறதுக்கு வியாபாரத்துக்கு. அதனால் போய் கொஞ்சம் பழசை எடுத்துகிட்டு போனார். கொஞ்சமாக எடுத்துகிட்டு போனார். குடம் மட்டும் எடுத்துகிட்டு வரமான்ட்டு போனார். அப்படி போயிட்டு அங்கே பால் வாங்கிட்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஊருக்குள்ளே நாங்கள் இருக்கிற இடத்துல பால் வாங்கினா தயிருக்கு நல்லா இருக்காது, காப்பி டீக்கு நல்லா இருக்குது. வாங்கிட்டு வந்துடுறமான்ட்டு போயிருக்காரு. சாதம் வேகுது. பீட்ரூட் சட்னிக்கு நம்மளாம் இது பண்ணுறதுக்குள்ளே சாதம் வெந்துக்கும். சரிங்க மக்களே, இன்றைக்கி பரவாயில்ல, அவருக்கும் பரவாயில்ல. பாய் மக்களே, இல்லை உங்களுடைய ஆதரவு.